ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி பயணம் பண்ணி மலைக்கு மேலே இருக்க சிவனை வந்து தரிசிக்க தான் நம்ம போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பூர்லேருந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம். வெள்ளையங்கிரிக்கு பயணம் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூர் வந்து தான் ஆகணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பூர் டு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் நிலையத்துக்கு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈஷா அதுக்கு பூண்டிக்கு வந்து பயணம் பண்ணிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் கூட பஸ்ஸெலாம் கிடைக்குது. அங்கேருந்து போகிறதுனா பார்த்திங்கன்னா சீட்டில் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாண்டிங்கே நின்று போகிற மாதிரி தான் வரும். அதுவே பார்த்திங்கன்னா நம்ம காந்திபுரம் போயிட்டிங்கன்னா அங்கே நிறைய பஸ் கிடைக்குது. சீட்டுங்க வந்து நிறையவே கிடைக்கும். காந்திபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா பூண்டிக்கு வந்து ஒரு 48 கிலோமீட்டர் ட்ராவல் வரும். காந்திபுரம் டு பூண்டிக்கு வந்து 60 ரூபாவும், காந்திபுரம் டு ஈஷாக்கு வந்து 50 ரூபா வந்து பில் பண்ணுறாங்க பஸ்ஸில் வந்து. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஈஷா ஃபஸ்ட்டு வந்து பார்த்து முடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா வெள்ளையங்கிரிக்கு வந்து நாங்கள் பயணம் பண்ண போகிறோம். வாங்க ஈஷாவை பார்க்கலாம். மையத்துக்கு வந்துருக்கேன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஈஷா மையத்துக்கு இப்போ தான் நான் வந்திருக்கேன். 2021 பார்த்தீங்கன்னா நான் வெள்ளையங்கிரிக்கு வந்துக்கிறேன். ஆனால் ஈஷாவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கல. அப்போ டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஷா மையத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அது இல்லாமல் இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வெள்ளையங்கிரியும் போக போகிறோம். நாங்கள் வாங்க சிவனை பார்க்கலாம். என்ன ஒன்று நல்லா வெயில் கால் வந்து பாலெல்லாம் பயங்கரமாக பற்றிக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே இருக்கிற ஆதியோகியை வந்து பார்த்து முடிச்சுட்டோம். எங்கள் அப்பா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவில் எடுத்து முடிச்சுட்டு பிறகு உள்ளே இருக்கிற தியானலிங்கம் போனோம். அதாவது பார்த்திங்கன்னா தியானலிங்கத்துக்கு தான் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கே வந்தது. உள்ளே போகலான்னு பார்த்திங்கன்னா நம்ம பேக்ஸ் ஃபோன்லாம் வந்து அலோடு இல்லைன்ட்டாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா கவுண்டர் இருக்குது, அங்கே லாக்கரும் இருக்குது, அங்கே வச்சுட்டு வந்துருந்தாங்க. லாக்கரில் வச்சுட்டு உள்ளே இருக்கிற தியானலிங்கெல்லாம் போய் வந்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளையங்கிரிக்கு வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஈஷாலேருந்து பூண்டிக்கு வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா கோயில் அடிவாரம். ஈஷாலேருந்து பூண்டிக்கு பார்த்திங்கன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அது ஆட்டோவில் வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். கோயிலுக்கு வெளியே பார்த்திங்கன்னா மணிகள் வந்து இருக்கும், ருத்ராட்ச மாலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கவுருங்களாம் இருக்கும் நிறையா. ஆனால் வெளியே பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து கிடைக்கவே கிடைக்காது. இங்கே மிகப்பெரிய அவசியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தண்ணீர் தான். தண்ணீர் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் வந்து 30 ரூபாவும், 2 லிட்டரு பார்த்திங்கன்னா 50 ரூபாவும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 10 ரூபா பிஸ்கெட் பாக்கெட் 20 ரூபாவும், 20 ரூபா பிஸ்கெட் பாக்கெட்டு பார்த்திங்கன்னா 30 ரூபாந்து 50 ரூபா வரையும் பில் பண்ணுறாங்க. இங்கே எந்த பொருள் நீங்கள் எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா 2 மடங்கு தான் விலையை வந்து கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே இந்த பொருள்லாம் கிடைக்குது. தண்ணிலாம் பார்த்திங்கன்னா அடிவாரம் மட்டும்தான். மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா ஜூஸுங்க கிடைக்கும், பிஸ்கெட் பாக்கெட்டுங்க கிடைக்கும், காப்பி கூட கிடைக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி கிடைக்கவே கிடைக்காது. அடிவாரம் மட்டும்தான் நம்மளுக்கு தண்ணியே கிடைக்கும். முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 லிட்டர்லேருந்து ஒரு 5 லிட்டர் வரையும் தண்ணி வந்து கையில் வந்து வாங்கி எடுத்துக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டே பார்த்திங்கன்னா மூங்கில் தடி இருக்குது, 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போய் நம்ம தேவைக்கிற மூங்கிலை வந்து செலக்ட் பண்ணி
நமக்கு தேவைக்கிற மூங்கில் வந்து இங்கே வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மலையேற்றத்தில் முக்கியமாக நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா எனர்ஜி தான். எனர்ஜினா பார்த்திங்கன்னா நம்ம மலை அடிவாரத்தில் வந்து அன்னதானம் போடுறாங்க, நம்ம சாப்பிட்றதுக்கு கிடைக்கிது. நம்ம மலையேற்றத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஜூஸு எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் வாங்கி அதிகமாக சாப்பிட்டு வாமிட்டே எடுத்துட்டார். ஏன்னா அவருக்கு செட் ஆகலை. அதனால் நான் என்னன்றேன், முடிஞ்ச அளவு ட்ரை ஃபுட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கின்னு வந்துருங்க. இந்த கோயில் அடிவாரத்துலேருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்காது. அங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேயே வாங்கின்னு வந்து முடிஞ்ச அளவு நீங்கள் ட்ராவல் பண்ண இடத்துல வந்து கூட பார்த்திங்கன்னா ஃப்ரூட் வந்து வாங்கின்னு வந்துருங்க. ஏன்னா ஃப்ரூட்டு நம்ம சாப்பிட்றோம், நம்ம எனர்ஜி தான் பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்மளை கொண்டு போவோம். முடிஞ்ச அளவு ரெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா மெதுவாக பார்த்திங்கன்னா மேலே ஏறுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெள்ளையங்கிரி கோயிலுக்கு நம்ம வரோங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணாமல் வரக்கூடாது. நான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு முறை வந்துக்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா சிவராத்திரி பார்த்திங்கன்னா கிஜின்னு ஜனம் நிற்கிறது கூட இடம் இல்லை, ஏறவும் முடியல இறங்க முடியல. அதனால் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வரணும். சிவராத்திரி பௌர்ணமி இந்த மாதிரி விசேஷ நாள் வந்து மேக்ஸிமம் வந்து வராதிங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. சனி ஞாயிறு கூட வராதிங்க, அப்போவும் பார்த்திங்கன்னா ஜனம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து திங்கள்லேருந்து வெள்ளி வரையும் அப்போ பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து ஃப்ரீயாக வந்து கடவுளை வந்து தரிசனம் பண்ணலாம். இல்லை நான் சிவனுக்கு வந்து உகந்த நாட்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணணும்னு வச்சுன்னா நாங்கள் உங்களோட விருப்பம் தான். இப்போ பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளையங்கிரி ஆண்டு வந்து உள்ளே போய் நம்ம வந்து தரிசிக்கலாம். இப்போது நம்ம வந்து பிள்ளையார் கோயில் முதல்ல வந்து முடிச்சுட்டு நம்ம சிவனை பார்த்து அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கடவுளை வந்து நம்ம பார்த்து தரிசிக்கலாம். சிவனை வந்து தரிசித்துட்டு பிறகு வெளியே வந்து பாருங்க, கோயிலுக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா அறிவிப்பு பலகை இருக்குது. இந்த அறிவிப்பு பலகை வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா மலையேற்றத்தில் உங்கள் நண்பருக்கு இல்லாட்டி பக்தர்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா கீழ்கண்ட நண்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணணும்னு அவசர உதவிக்கு ஆட்களை அனுப்புவாங்க. அப்படின்னா அங்கே டோலி கட்டி கீழே எடுத்துன்னு வரத்துக்கு வந்து வழி வந்து பண்ணுவாங்க. அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வலது பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு அறிவிப்பு பலகை இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த அறிவிப்பு பலகை வந்து படிக்கணும். ஏன்னா 10 வயசுக்கு மேற்பட்டவங்க 60 வயசு உட்பட்ட ஆண்கள் வந்து மலையேற்றத்துக்கு அனுமதி உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெண்கள் குழந்தைகள் வந்து அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹை பிபி, லோ பிபி, சுகர், ஆஸ்துமா, மூச்சு திணறல், நரம்பு தளர்ச்சி, வலிப்பு நோய் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அலௌடு இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி அறிவிப்பு பலகை தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணணும். ஏன்னா அதனால தான் பார்த்திங்கன்னா மலையேற்றப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக உயிர் இழப்புகள் வந்து வெள்ளையங்கிரியில் வந்து நடக்குது. இந்த தகவல் தான் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போய் சேரணும்னு நான் நம்புகிறேன். கோயிலுக்கு வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணோம், அதனால் வந்து மக்கள் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எதுவும் பயப்படவே தேவையில்ல. கோயிலுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு வந்து அதிகமாக இருக்குது. நிறைய மொபைல் வந்து சார்ஜ் பண்ணலாம். மொபைல் சார்ஜர், பேக்கப்பு, கேமரா எது வேணாலும் சார்ஜ் பண்ணலாம். அந்த வசதி இங்கே இருக்குது. கோயிலில் பார்த்திங்கன்னா அடிப்படையான விஷயம் பார்த்திங்கன்னா உணவு, பாத்ரூம் தான். இங்கே பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டுன்னே இருக்கிறாங்க. உணவுக்கு வந்து எந்த ஒரு பஞ்சமும் இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா பாத்ரூமும் ரொம்பவே பேடுன்னு தான் சொல்லலாம். லாஸ்ட் டைம் வரப்போ பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருந்துச்சு. அந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருந்துச்சு, தண்ணி வசதியெலாம் இருந்துச்சு. இந்த முறை பார்த்திங்கன்னா சிவராத்திரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டாய்லெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. தண்ணி வசதியும் இல்லை, ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது. மலை அடிவாரம் வந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே வனத்துறையினர் வந்து இங்கே இருக்கிறாங்க. நம்ம கொண்டு போகிற பேக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே செக் பண்ணுவாங்க. அதில் பிளாஸ்டிக் கவர் எதுனா வந்து எடுத்து குப்பையில் வந்து போட்டு தான் ஆகணும். நம்ம 1 லிட்டர் 2 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துன்னு போவோம். அதில் இருக்கிற ஸ்டிக்கர்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே ரிமூவ் பண்ணணும். நம்ம எடுத்து போகக்கூடிய பிஸ்கெட் கவர்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுவும் கண்டிப்பாக எடுத்து குப்பையில் தான் போடணும். இந்த பிஸ்கெட்டில் வந்து கவர் பண்ணுற மாதிரி பேப்பரும் கொடுக்குறாங்க. அது சுற்றி நம்ம பேக்கிலும் வச்சுக்கலாம். இங்கே கண்டிப்பாக வந்து எது எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெற்பொட்டி, லைட்ரு, அதுவும் பார்த்திங்கன்னா பீடி, சிகரெட், புகையிலை, எதுவுமே பார்த்திங்கன்னா மேலே எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பெண்கள் மலை ஏற அனுமதி இல்லை அப்படின்ட்டு போர்டு வச்சுருக்காங்க. சின்ன பெண் பிள்ளைகள், வயசான அம்மாக்களும் பார்த்திங்கன்னா மலை ஏறி கடவுளை வந்து தரிசனம் பண்ணுறாங்க. வாட்டர் கேனில் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. அந்த ஸ்டிக்கருக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபா வந்து நம்ம பே பண்ணோம். மலை ஏறி இறங்கும் போது மறுபடியும் அந்த வாட்டர் கேன் அவங்க கையில் கொடுத்தோம்னா பார்த்திங்கன்னா 20 ரூபா நமக்கு வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த வாட்டர் கேன் வந்து அவங்கள வந்து வாங்கிப்பாங்க. பேக்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டோம். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா விநாயகர், ஆதி மன்னோன்மணி அம்மன் திருக்கோயில், அம்மா முருகர் கடவுளை வந்து வணங்கிட்டு வந்து மலையேறி வந்து தொடங்கலாம். வெள்ளையங்கிரி அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மூங்கில் தடிகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. மலையேறி இருக்கும் சிவன் பக்தர்கள் தூக்கி போடக்கூடிய மூங்கில் தடிகள் தான் இது. சில பக்தர்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் இதே மூங்கில் தடி எடுத்து வந்து கடவுளை வந்து காணுறாங்க. அவங்களோட விருப்பம் தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா நைட் வந்து 9 மணி ஆகுது. நாங்கள் ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏறும் போது நைட் டைமு, இறங்கும் போது வந்து பகல் டைம் தான். ஆனால் பகல் இரவு சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து பண்ணியிருக்கிறேன். நைட் டைமில் மறக்காமல் பார்த்திங்கன்னா டார்ச் லைட் எடுத்துன்னு வந்துருங்க, மறக்காதீங்க. ஏறப்போ இல்லை இறங்குறப்போ எப்போனா இரவு டைம் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். அதனால் மறக்காமல் டார்ச் லைட்டை வந்து எடுத்துன்னு வந்துருங்க.
தலைகளே வந்துடுறாங்க. கீழே போட்டுருவாங்க உடம்பு முடியலாம். பண்ணிட்டியா? தெரியாது சீன் அது ஒன்றும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைகிரி மலையில் முதல் மலை பாதி தூரம் தான் கடந்து வந்திருக்கும். வர வழியில் பார்த்தீங்கன்னா நண்பரை பார்த்தீங்கன்னா தோழி கட்டி 10 பேர் வந்து இறக்கின்னு இருக்காங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு மூச்சு திணறல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் மூச்சை விடல. அந்தளவு ஒரு கடினமான சுச்சுவேஷன் தான் இது. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸும் இன்ஸ்டா ரீல்ஸும் பார்த்துட்டு மலை ஏறன்ட்டு வந்துடுறாங்க. அது தப்பாகவே போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைங்கிரியில் அதிகமாக உயிரிழப்புகள் வந்து நடக்குது. உங்களுடைய உடம்பு வந்து எது மாதிரி நோய் இருக்குது, உங்கள் உடம்பு விட்டு மேலே ஏற முடியுமா இறங்க முடியும்னு உங்களுக்கு தான் தெரியும். கவனமாக வந்து இது வந்து கையாளணும். வெள்ளைங்கிரி மலை ஏறும் நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் கண்டிப்பாக வந்து பயிற்சி எடுத்துக்கும். அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் நடக்கிறது, சின்ன சின்ன மலை ஏறி இறங்குறது, நாடி சுத்தி பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா மலை ஏறுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயிலானு தான் வந்துருக்கிறோம். முதல் மலை வந்து முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த முதல் மலை வந்து ரொம்ப கடினமான மலை தான். இது வந்து இரவு டைமில் எடுத்தோம். இதுவே பார்த்திங்கன்னா பகலில் வந்து இந்த கோயில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வெள்ளை விநாயகர் கோயிலாண்ட வந்துட்டுங்க பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கடைகள் வந்து கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா சோடா, ஜூஸு, நொறுக்கு தீனி ஐட்டம் வந்து நிறையவே கிடைக்கும். முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா இனிப்பு வகைகள் வந்து எடுக்காதீங்க. இனிப்பு வகைகள் எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா தண்ணி தாகம் வந்து அதிகமாக எடுக்கும். இந்த தண்ணிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய திண்டாட்டம். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. இது முடிச்சு பிறகு பார்த்திங்கன்னா 2வது மலை ஸ்டார்ட்டு. 2வது மலையில் பார்த்திங்கன்னா சறுக்கு பாறை தான் நம்ம பார்க்க போகிறோம். சறுக்கு பாறை ஏறுறதும் இறங்குறதும் பார்த்திங்கன்னா மிகவே கடினமான ஒரு விஷயம் தான். நாங்கள் நைட் டைம் வந்து ஏறினோம், அதனால் வீடியோவும் எடுக்கலை. இறங்குறப்போ பார்த்திங்கன்னா அது வீடியோ எடுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இறங்க போகிற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். 2வது மலை சறுக்கு பாறை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வெள்ளை விநாயகரை வணங்கிட்டு 2வது மலைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பேசினா பூட் பண்ணுவா பேசி இல்லைல்ல பேசி போனது நைட் எப்படி போனோம் ஜாலியா கோல் அச்சீவ் பண்ணிட்டோம். இதில் 7000 என்னாச்சுடா எவ்வளோடா மூணாவது
ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா சறுக்கு பாறை வந்து நம்ம முடிச்சிட்டோம். முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லது. அடிக்கடி வந்து தண்ணி தாகம் வந்து எடுக்காது, சட்டுன்னு வந்து நம்ம டயர்டும் ஆக மாட்டோம். இதே பகல் இருந்துச்சுன்னா வெயிலில் வந்து தண்ணியும் தேவைப்படும், சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகும். நீங்கள் யூடியூபராக இருந்தால் பார்த்தீங்கன்னா பகல் டைமில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள், ஏன்னா அதிக இடங்கள் வந்து இருக்குங்க மக்கள் காமிக்கிறது, அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது மலை 80% நீங்கள் கடந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்க மேடம் அப்படின்ட்டு போர்டு போட்டுருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சுனை ஊற்று வந்து பைப்புலேயே வந்து தண்ணி வந்து நிற்கு. நீங்கள் வேணுன்னா இங்கே குடிநீர் வந்து பிடிச்சிக்கலாம். நைட் டைமில் வந்து கண்டிப்பாக வந்து தெரியாது. நீங்கள் அடிக்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய வந்து கடைகள் வந்து இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கே கூட்டமாகவும் இருக்கும். மறக்காமல் வந்து இந்த இடத்துல வந்து தண்ணி பிடிச்சின்னு போய் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் குகை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 3வது மலை வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்து இடது பக்கம் வந்து பாம்பாட்டி சித்தரை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 3வது மலை வந்து ஏறுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா கடினமாக தான் இருக்கும். முதல் மலை 2வது 3 4 மலை பார்த்தீங்கன்னா ஏறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கடினமாக இருக்கும். வழியெல்லாம் நீங்களே பாருங்கள் எந்த அளவு வந்து கடினமாக இருக்குன்ட்டு. இப்போ பாம்பாட்டி சித்தரை வந்து நம்ம வணங்கிட்டு பயணத்தை வந்து தொடங்கலாம். இந்த வெள்ளையங்கிரி மலை ஏறது சிவனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு இந்த டார்ச் தான் நைட்டில் வர்றது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். அது மட்டும் பார்த்திங்கன்னா இப்போது முதல் மலை கடந்து 2வது மலை கடந்து 3வது மலை கால் எடுத்து வச்சு நடந்துருக்குறோம். பாம்பாட்டி சித்தரை வந்து இப்போ தான் கிராஸ் பண்ணி 3வது மலைக்கு வந்து போயிருக்கிறோம். அது இல்லாமல் நைட்டில் வந்து சரியாக தெரியல, பகலில் வந்து இன்னும் கிளியராக வீடியோ போடுறேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா கைத்தட்டி சுனை தான். இந்த கைத்தட்டி சுனை பார்த்திங்கன்னா 3வது மலை முடிவு 4வது மலை ஆரம்பத்தில் வந்து இந்த கைத்தட்டி சுனையை வந்து பார்க்கலாம். இடது பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ளே போனீங்கன்னா பாறைக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஊற்று நீர் வந்து பைப் வழியாக நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, தெளிவாகவும் இருந்துச்சு 2021 வரப்போ. இப்போ பார்த்திங்கன்னா கலங்கள் தான் இருக்குது. நீங்கள் வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணால் இங்கேயே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 6 7வது மலையெல்லாம் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து கிடைக்கும். இதுதான் பாங்க உண்மையிலே வெள்ளையங்கிரி மலை. நைட்டு பார்த்தீங்கன்னா
கரெக்டாக 12 மணி ஆகுது. நாலாவது மலை பாதையில் பார்த்திங்கன்னா ஏறினுக்கிறோம். லைட் இல்லைண்ணா? வரேன். நாலாவது மலை முடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டதாக பார்த்தீங்கன்னா நிறையா கடைகள் வந்து இருக்கும். நாலாவது மலை நைட் டைமும் பகலும் வந்து உங்களுக்கு வித்தியாசம் வந்து நான் காமிக்கிறேன். நாலாவது மலையிலேருந்து 7வது மலை ஏற பார்த்தீங்கன்னா இரவு டைம்லாம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா குளிர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் ஸ்வெட்டர் எடுத்து வந்துங்க, இல்லை பெட்ஷீட்டாக எடுத்துன்னு வந்துங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா முதல் மலையும் 7வது மலையும் வந்து ஏறுறது வந்து ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். உண்மையிலேயே சொல்ல போனால் பார்த்திங்கன்னா முதல் மலையிலேருந்து 4வது மலை ஏறுறது கூட ரொம்பவே கடினமான விஷயம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே மேலே வந்தாலும் பார்த்திங்கன்னா 5வது மலை பார்த்திங்கன்னா ஏறுறது இறங்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபமான ஒரு மலை. பார்த்திங்கன்னா 5வது மலை இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 4 மலை ஏறி அலுப்பு வந்து தெரியுறதுல அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா விடிய காலம் இருந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டத்தோடு இருக்கும். அங்கே பார்க்குற வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒட்டன்சித்தர் ஜீவ சமாதி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா சின்ன கற்கள்லாம் அடுக்கி வந்து இங்கே ஜீவ சமாதி வந்து அமைச்சு இருக்காங்க. காலையில் தான் பார்த்திங்கன்னா விளக்கேற்றி விபூதி வச்சு பூவெலாம் வச்சு பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. நைட் டைம் வந்து நாங்கள் பார்க்காம நாங்கள் ஏறிட்டோம். இப்போ பகல் டைமில் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த ஜீவ சமாதி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா 6வது மலை துவக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஜீவ சமாதி வந்து என்ட்ரன்ஸில் நம்ம பார்க்க முடியும். 5வது மலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா 6வது மலை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 5 மலை முடிச்சுட்டான். 5 முடிச்சுட்டு 6வது மலைக்கு வந்துடுறேன். இங்கே மேலே தெரியுது பாருங்கள், அதான் பார்த்தா பீமன் கலியூர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வந்துடுறோம். டைம் பார்த்திங்கன்னா 1:21 ஆகுது. பகல் டைமில் பாருங்கள் பீமன் கலி உருண்டை அந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு அந்தளவு அழகாக இருக்குது. மிகப்பெரிய பாறை தான் பார்த்திங்கன்னா பீமன் கலி உருண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீமன் கலி உருண்டையை வந்து எங்கே பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா 6வது மலை உச்சியில் தான் பார்த்திங்கன்னா பீமன் கலி உருண்டையை வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே வியூ பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். 6வது மலை உச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா 7வது மலை உச்சி வந்து அழகாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நைட் டைம் வந்து சந்திரன் வந்து வெள்ளையங்கிரி 7வது மலை ஒட்டி வந்து பயணம் பண்ணுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. என்னோடய மொபைல் வந்து கரெக்டாக தெரில. டார்ச் எடுத்துன்னு பக்தர்கள் வந்து மலையேறி வந்து சிவனையை பார்க்குறதுக்கு இரவு டைமில் அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த செல்லில் வந்து கரெக்டாக காமிக்க முடியல. பகல் டைமில் பாருங்கள் வெள்ளையங்கிரி 7வது மலை வந்து எவ்வளோ நெட்டாக இருக்குது, ஏறுறது ரொம்ப கடினமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா குளம் தான். இது பார்த்திங்கன்னா 6வது மலை முடிவில் இந்த குளத்தை வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த குளத்தும் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சில்னஸ் தான் இருக்கும். 2021 வரந்தேன் நான். அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக பகல் வந்து 1 மணி வெயில் டைமு. அப்போயே பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் வந்து குளிக்க முடியல, அந்தளவு வந்து சில்னஸாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டு வந்து 2 to 2:30 மணி இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா குளத்தில் வந்து நாங்கள் குளித்தோம். 5 பேர் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அவங்க 3 பேர் வந்து குளிக்கல. அப்பா கூட உடம்பு முடியல, அதனால் குளிக்கவே முடியல. நானும் என் நண்பர் கோபி மட்டும் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இந்த குளத்தில் வந்து குளித்தோம். அந்தளவு வந்து ரொம்ப ஹெவியான சில்னஸ் வந்து இந்த குளம். இந்த குளத்துலேயே பார்த்திங்கன்னா லிங்கமும் இருக்குது. இந்த குளத்துக்கு குளிச்சுட்டு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வந்து 7வது மலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 6வது மலையிலேருந்து 7வது மலை பயணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கடினமான மலை பயணம் தான் சொல்லலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா நைட் டைம் ஏறணும். ரொம்ப சில்னஸ், ரொம்ப வந்து பனி, குளிர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அப்பா விட்டு பார்த்திங்கன்னா 7வது மலை வந்து ஏறவே முடியல, ரொம்பவே டயர்ட் ஆகிட்டார். அப்பா பார்த்திங்கன்னா கூட வந்து டேப்லெட் எடுத்துன்னு வந்தார். அதனால் வந்து டேப்லெட் போட்டதுனால
டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா மலை ஏறி இறங்கிறதுக்கு வந்து அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் டேப்லெட்டில் இருந்தால் எடுத்துங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா 7வது மலை வீடியோ வந்து எடுக்க முடியல, ஏன்னா அப்பா வந்து நடக்க முடியல, மெதுவாக நடந்ததுனால அப்பா கூட போனதுனால பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து என்னோட எடுத்து வந்து போட முடியல. மலை உச்சியிலேருந்து உங்களுக்கு வந்து தெளிவான வீடியோ வந்து நான் போட போகிறேன். போலாமா? அடுத்ததாக நம்மளுக்கு தண்ணீர் கிடைக்கும் இடம் பார்த்திங்கன்னா 7வது மலை ஏறுறப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து ஊற்று நீர் வந்துருக்கு. பைப் வழியாக வந்து மெதுவாக தான் வரும். இங்கே வந்து நம்மளுக்கு குடி தண்ணி வந்து கிடைக்கும். மறக்காமல் 7வது மலை ஏறுறப்போ வந்து ரைட் சைடு தண்ணி இருக்கும், கவனிச்சிங்க. இந்த தண்ணீர் வந்துச்சுன்னா 7வது மலை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 7வது மலை பார்த்திங்கன்னா பாதியில் ஒரு 3 மணி அந்த டைமில் வந்து ஏறி நிற்கும். நான் பார்க்காத ஒரு வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா நட்சத்திரம். தரையில் வந்து ஜல்லி கொட்டி வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி கிட்ட தான் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் வியூ பாயிண்ட்டெல்லாம் பார்த்தேன். இதுக்கு முன்னே நான் அவ்வளோ நட்சத்திரங்கள் வந்து நான் பார்த்ததில் செம்ம வியூ பாயிண்ட்டு. நீங்கள் இது மாதிரி நைட் டைமில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டை வந்து மறந்துடாதீங்க, பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெடிகாலம் 6:15க்கு பார்த்திங்கன்னா சூரிய உதயத்தை வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கணும். அது முடிச்சது பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் வந்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு 7 மலை ஏறி வந்ததே பார்த்திங்கன்னா வெள்ளையங்கிரி சுயம்பு லிங்கத்தை வந்து நம்ம பார்க்குறத வந்து வாங்க ஈசனை வந்து நம்ம காணலாம். Dim dum dana da dim dana da dim dum dana da dim dana dim dum dana dim dum dana da dim dana na udani da dani dana dir dana na udani da dani dana dir dana na dana da diana da dim dum dana da dim dana dim dum dana da dim dana dim dum dana dim dana da dim dana na dana dim dana da dim dana dana da diana diana dana na dana dim dana da dim dana na dana da diana diana dana na da dim dana na dana da diana dana 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 dim dum dana da dim dana na dim dum dana dim dum dana da dim dana dim sare ga ma ga ri ga ma pa da ni sa ni da ni da ni da sa ni da ni sa ni ga ri sa ni re sa ni da ni sa ni ga ma ga ri sa ni re sa dim dum dana da dim dum dana dim dum dana dim dum da na வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம். ஏன்னா வெள்ளையங்கிரி பார்த்திங்கன்னா 7 மலை கடந்து கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா மலையேறி வந்து சுயம்புலிங்க ஈசனை வந்து அதிகாலையில் வந்து தரிசனம் பண்ணேன். இது மாதிரி மறுபடியும் எனக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்குமா இல்லையானே தெரியல. 7வது மலை வியூலாம் கொடுப்பாருங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். மொபைலில் என்ன தான் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா நேரில் வந்து அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை கூட பார்த்திங்கன்னா அப்பா, என் நண்பர் கோபி, அப்புறமா விநாயக அண்ணன், மதன் என் நண்பர், மொத்தம் 5 பேர் வந்து நாங்கள் பயணம் பண்ணோம். மறுபடியும் நாங்கள் இது மாதிரி குழுவாக வருவோங்கன்னு கூட தெரியாது. ஒரு அற்புதமான நாளுன்னு இன்றைக்கி வந்து சொல்லலாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்திங்கன்னா ஏறி வந்தப்போ வீடியோ வந்து உங்களுக்கு போட்டுருந்தேன். இப்போ வந்து இறங்குறப்போ வீடியோ போடுறோம். இந்த பாதைகள்லாம் வந்து எந்தளவு கடினமாக இருக்கிறது நீங்களே வந்து பாருங்கள், வாங்க பார்க்கலாம்.
வந்து இப்போ பார்த்துருப்போம் வெள்ளையங்கிரி மலை பயணம் வந்து ஏறுறதும் இறங்குறது வந்து எந்த அளவு வந்து சிரமமாக இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இங்கே பாதையெல்லாம் பாருங்கள் எந்த அளவு வந்து கடினமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தண்ணீர் தாகம் வந்து எடுக்காது நைட் டைம் வந்து ட்ராவல் பண்ணால். அது மட்டும் இல்லை சீக்கிரமாக வந்து நம்ம டயர்டும் ஆக மாட்டோம். நிறைய வெள்ளையங்கிரி பக்தர்கள் பார்த்திங்கன்னா செருப்பு இல்லாமல் தான் ஏறி வந்து இறங்குறாங்க. பகல் டைம் ஆயிடுச்சுன்னா வந்து கால் வந்து ரொம்பவே சுடும், அது நைட் டைம்லாம் சுடவே சுடாது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முதல் மலைக்கு நம்ம இறக்கத்துக்கே வந்துட்டோம். வலது இடது பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மூங்கில் தடியெலாம் வந்து போட்டுருக்கோம். 2021 பார்த்திங்கன்னா இதே இடத்துல பார்த்திங்கன்னா இறங்கும் போது என்னோடய 2 கால் தொடைகள்லாம் பார்த்திங்கன்னா கிடுகிடுன்னு நடுங்கிச்சு. அப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்குறதுனால பார்த்திங்கன்னா மலை இறங்கி முடிஞ்சு பிரிக்கும் பார்த்திங்கன்னா கால்கள் வந்து அந்த நடுக்குமே வந்து அடங்கலை. அதனால் பார்த்திங்கன்னா முதல் மலை வந்து இறங்குறப்போ ரொம்ப 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 டஃப்பான ஒரு விஷயம். ஆனால் மெதுவாக பார்த்திங்கன்னா இறங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோயில் ஓப்பன் டைம் பார்த்திங்கன்னா பிப்ரவரிலேருந்து மே மாதம் வரையும் ஓப்பனில் இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சிவராத்திரிலேருந்து சித்ரா பௌர்ணமி வரையும் ஓப்பன் தான் இருக்கும். இந்த தகவல் வந்து நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும், மன்னிச்சிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடிவாரம் வந்த பிறகு நம்ம எடுத்துன்னு வந்த மூங்கில் தடியில் வந்து சில பேர் வந்து இங்கேயே போட்டுருவாங்க. இல்லை நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் பூஜை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. 7 வருஷம் 10 வருஷம்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பூஜை பண்ணிவிட்டு ஒரே ஒரு மூங்கில் தடியை வச்சு வந்து சிவனை வந்து தரிசித்த நண்பர்களையும் நான் வந்து பார்த்துருக்குறேன். என்னுடைய வெள்ளையங்கிரி மலை பயணம் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி பல வீடியோக்கள் வந்து நான் போட தான் போகிறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். ஓம் நமச்சிவாய.